வணக்கம் உறவுகளே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கோம். ஜம்மு காஷ்மீரில் நம்ம அமர்நாத் யாத்திரா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து லொக்கேஷனில் இருந்திருக்கோம். நம்ம ஜம்மு காஷ்மீர்னால் ஆக்சுவலி தீவிரவாதமும் மதவாதமும் பிரிவினவாதமும் மட்டும் பற்றி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே இதுக்கு எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தண்ணி. ஜம்மு நம்ம இந்தியாவோட வடக்கில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகிய யூனியன் பிரதேசமாக குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை அழகில் பூமியின் சொர்க்கம் அப்படின்னு தலைநகர் நம்ம ஜம்முக்கு ரெண்டு ஒன்று ஜம்மு காஷ்மீர். இது நம்ம கோடை காலத்தில் மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர். குளிர்காலம் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ தலைநகர் சேஞ்ச் ஆகி ஸ்ரீநகர்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க எவ்வளோ பனி படர்ந்த சிகரம், எவ்வளோ அழகாக இருக்குது. பனி படர்ந்த இமயமலை சிகரம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஊருக்குள்ளே தீவிரவாதம் இதெல்லாம் இருக்குன்னு போது மனசு ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. எவ்வளோ அழகான ஊர். அதை அணியில் இந்த ஸ்டேட்டில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது, டால் லேக்னு ஒரு ஏரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அணியில் நம்ம கேரளா மாதிரி அந்த மிதக்கும் போட்டை வச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆக்சுவலி இன்னொன்று சுற்றுலா தலம்னா பகல்காவு, சோன்மாறு, அது அணியில் இப்போ நம்ம மெயினாக வந்துருக்கீங்களா அமர்நாத் அந்த யாத்திரை. அது மாதிரி மெயினான பிளேஸாக இருக்குது. இங்கே விளையக்கூடிய பொருள்னால் குங்குமப்பூ, அது அணியில் ஆப்பிள், இதுதான் மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது அணியில் வால்நட்டு கிலோ 320 330 உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்க. அவ்வளோ ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். இங்கே ஆக்சுவலி ஒரு சால்வை ஒன்று ரெடி பண்ணுறாங்க, பாஸ்மினா சால்வைன்னு. அந்த சால்வை ரொம்ப ஃபேமஸான சால்வை. இங்கெல்லாம் சாப்பாடு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அது அணியில் வாஸ்பான்னு ஒரு உணவு ஸ்பெஷல் உணவு, அதுதான் சாப்பிட்றாங்க. சரி, நான் மறுபடியும் பேசுகிறேன்.